இந்த அமைச்சரவை மாற்றத்தில் முக்கிய அம்சங்களாக செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனது ஹைலைட்ஸை பற்றி நமது செய்தியாளர் பாஸ்கர் முதல்ல விளக்க கேட்போம். தமிழக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியிடம் இரு துறைகள் இருந்தது, மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக். செந்தில் பாலாஜியிடம் இருந்த மின்துறை சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டாஸ்மாக் துறை முத்துசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில புதிதாக மனோ தங்கராஜ் புதிய அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ராஜகண்ணப்பன் அவரிடம் பால்வளத்துறை இருந்தது. அவர் வனத்துறை என்பது அவருக்கான துறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு மீண்டும் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார். அதற்கான அறிவிப்பு மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் அதற்கான ஒப்புதல் கொடுத்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் கூடுதல் இலாக்காக்கள் என்பது செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்துறை அமைச்சர் மின்துறை என்பது சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு இந்த அறிவிப்பு எல்லாம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே, இந்த அமைச்சரவை மாற்றத்துடைய முக்கியமான ஹைலைட் திரு செந்தில் பாலாஜியும் திரு பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு செந்தில் பாலாஜி சார்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி தெரியும். அதனால இந்த டைமிங் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப முக்கியமானது. அவருடைய இலாக்கா ஏற்கனவே அவர் அமைச்சரவையில் மீண்டும் சேரத்துக்கு முன்னாடி அவர் விடுவித்து மீண்டும் அந்த துறையை வைத்துட்டு இருந்த திரு முத்துசாமி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. திரு சிவசங்கர் சிவசங்கருக்கு மின்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. திரு செந்தில் பாலாஜியிடம் இருந்த மற்றொரு முக்கிய துறை என்பது குறிப்பிடத்தக்கது. திரு மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முந்தைய அமைச்சரவை மாற்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர் மீண்டும் அமைச்சரவையில் இணைகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு பொன்முடி பேச்சால் பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில அவரும் ஏற்கனவே கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில அமைச்சரவையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த அமைச்சரவை மாற்றத்துடைய முக்கியமான ஹைலைட். இது தமிழக அமைச்சரவையில் திரு MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் செய்யப்படக்கூடிய 7வது மாற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். இதனது முக்கியமான ஹைலைட்ஸா காரணங்களா நீங்க என்ன பார்க்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்க்கப்பட்டது தான். கிட்டத்தட்ட கடந்த சில நாட்களாகவே எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி ஊடகங்களின் விவாத பொருளாகி இருந்தது. இவர்கள் 2 பேரும் அமைச்சரவையிலிருந்து அவர்கள் வெளியில் எடுக்கப்படுவார்கள், அதற்கு பதிலாக சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. குறிப்பாக SS சிவசங்கர் அவர்களுக்கு அந்த பொறுப்பு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற கருத்து முதலிலே இருந்துச்சு. இதில் முத்துசாமி அவர்களுக்கே மீண்டும் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், அதே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர். அதனால் ஒரு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து எடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை முத்துசாமிக்கே கொடுத்திருக்கிறார்கள். அது மாவட்டம் சார்ந்த அரசியலுக்கு அது உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் குறிப்பிடலாம்னா இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படாதா? ஏன்னா திரு செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைத்தது, இது ஒரு ஈடியோடைய பழிவாங்கல்னு சொல்லி அவர் சேர்த்ததெல்லாம் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது. அவர் இந்த சமயத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் பொன்முடியும் சேர்ந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது, 2 பேருமே சில சர்ச்சைகள் உடையவர்கள் அப்படிங்கும் போது இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படாது. இல்லைங்க, அப்படிலாம் ஒரு பின்னடைவும் இல்லை. தமிழ்நாட்டில் முதலமைச்சரே ஊழல் வழக்கிற்காக இவங்க இன்னும் கன்விக்ட் ஆகலை. நான் சொல்கிறது, கன்விக்ட் ஆகியே ஜெயலலிதா அம்மையார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பதவியை ராஜினாமா பண்ணி OPS வச்சு ஆட்சி நடத்தியதெல்லாம் நாங்கள் இங்கே பார்த்துருக்குறோம். அதை விட முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஹரி, வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகைக்கு அவர் என்ன செய்கிறார், இவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் வழக்கு இருக்குது, நான் பதவியேற்று வைக்க மாட்டேன்னு சொன்ன சர்ச்சையெல்லாம் இங்கே நடந்துச்சு. அது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்துச்சு. ஸோ இந்த சர்ச்சையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அப்புறம் நீங்கள் இது கடந்த காலங்களில் அஇஅதிமுக ஆட்சியில் வெள்ளிக்கிழமை வந்தாலே அமாவாசை, ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளிக்கெல்லாம் கூட அமைச்சர்கள் பயந்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கி யாருக்கு மாற்றம் இருக்குமோ, எதுக்கு மாற்றுகிறார், ஏன் மாற்றுகிறார்னு தெரியாத அளவுக்குலாம் மாற்றங்கள் நடந்திருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பின்னடைவுலாம் இல்லை. ஒரு அமைச்சரவை மாற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, முதலமைச்சருக்கு இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் நீதித்துறை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதில் எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. அதை நான் ஒரு வரி வேணால் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஜாமீனா அல்லது அமைச்சர் பதவியான்னு கேட்குறாங்க இல்லையா, எனக்கு அது புரியவே இல்லை. நீங்கள் அமைச்சராக நீடிச்சிங்கன்னா நீங்கள் சாட்சிகளை கலைத்து விடுவீர்கள். அதனால நீங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழக்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுது தான் முதலமைச்சராக இருந்தார். வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பிணையில் தான் இருக்கிறார். இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பிணையில் தான் இருக்கிறாரு.
வேற மாநிலத்துல பட் ஆனா இப்ப திரு செந்தில் பாலாஜி தரப்புல வைக்கப்பட்ட வாதமே நான் வந்து அந்த பொசிஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லி சோ மிஸ்லீட் பண்ணிட்டீங்கங்கறதே கோர்ட்டுடைய வாதம். அப்படிலாம் பண்ணவே முடியாது. நீங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையாங்கிறது மட்டும் தான் உங்களுடைய என்னது அதிகார வரம்பு. நீங்க அதுலயே என்ன பட் ஜாமீனுக்கு என்ன காரணம் வச்சீங்கங்கறது நான் இந்த வழக்குல இப்ப அவர் கன்விக்ட் ஆனான்னு வைங்க, ஒருவேளை செந்தில் பாலாஜி கன்விக்ட் ஆனார்னா அதிகபட்சம் 7 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள். ஜாமீன் கொடுக்கின்ற பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த குறைந்தபட்ச தண்டனையில் 3/2 பங்கு நீங்க முடிச்சிட்டீங்க. கரெக்டா? அதிகபட்ச தண்டனையில் இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து முடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட 15 மாதங்களை வந்து என்ன செஞ்சார், அவர் வந்து சிறையில் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாங்க, சரி நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. நான் இப்போ இப்படி கேட்குறேன், ஒருவேளை இந்த இன்னும் ஒரு 2 வருஷம் கூட நீங்கள் அவர் உள்ளே வச்சிருக்கிறீங்க, வழக்கு தீர்ப்பு வருகின்ற பொழுது அவர் நிரபராதின்னு வந்துருச்சு. இப்போ அவர் உள்ளே இருந்த காலத்துக்கான இழப்பீட்டை யார் கொடுப்பா? ஸோ ரைட் இல்லைங்க, அப்படி கிடையாது. ஜாமீன் அப்படிங்கிறதுங்க சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமை. இப்போ நீங்கள் இவருக்கு ஹேமந்த் சோரனுக்கு என்ன பண்ணீங்க? இப்போ ஹேமந்த் சோரன் ஜாமீனில் இருக்கார், வெளியே வந்தோன்னா முதலமைச்சராக பதவியேற்றாரா இல்லையா? அவர் வந்து சாட்சியை கலைச்சிட மாட்டாரா? அஜித் பவார் சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? அஜித் பவாரை நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிங்களே பாஜக. ஸோ இந்த சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்கள் வந்து அமைச்சர் பதவியை வச்சு தான் கலைக்க முடியும். நான் இன்னொன்று எனக்கு அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி வழக்குங்கிறது நான் சொல்கிறேன், அவர் வீட்டிலேருந்து ஒரு பென்ட்ரைவை கைப்பற்றினாங்க. எங்கள் 2015 உள்ள வழக்குங்க. இன்னைக்கு வருஷம் என்ன ரைட், 2015 அவர் அஇஅதிமுக அமைச்சராக இருந்த பொழுது தொடரப்பட்ட வழக்கு. அப்போ திமுக தான் போட்டுச்சு. அப்கோர்ஸ் எனக்கு அதெல்லாம் மாற்று கருத்து இல்லாத, அரசியல் ரீதியாக எந்த கட்சியாக இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அது ஒரு தனி வாதம். நான் என்ன கேட்குறேன், அவர் அப்போ உள்ள ஒரு பென்ட்ரைவில் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருந்தாராம். யார் யார்கிட்ட பணம் வாங்கணும், யார் யாருக்கு வேலை கொடுக்கணும், பென்ட்ரைவ் வச்சுருந்தா அந்த பென்ட்ரைவரை 10 வருஷம் கழிச்சு இவங்க கைப்பற்றாங்களாம். ஏங்க 10 வருஷமா ஒருத்தர் பென்ட்ரைவை பத்திரமா வச்சிருந்தவர் சாட்சி கழிச்சிருவாரா? எனக்கு புரியவே இல்லை. இது முதல்ல ஒருத்தர் அப்படி பென்ட்ரைவில் போட்டு வைப்பாரா எல்லாத்தையும்? இது சின்ன பிள்ளை நம்புமா இந்த கதையெல்லாம்? பலர் வந்து இது வித்ட்ரா பண்ணது அதெல்லாம் பார்த்தோம். இல்லைங்க, நான் சொல்றேன், நீங்க நான் நடந்த விஷயத்த சொல்றேன். அவர் பென்ட்ரைவ்ல வச்சிருந்தாரு, அது கிடைச்சிருச்சுங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு 10 வருஷமா பத்திரமா வச்சிருப்பாங்க. எதுக்கு? இடி வர்ற வரைக்கும். அப்படியா? இதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக்? சரி, நீங்க வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்க, இந்த அரசு என்ன பண்ணுது, நாங்க இப்ப நீங்க பாஜக சோ அததான் பிரியம் பண்ணிருக்கீங்க நினைக்கிறீங்களா? அந்த சட்ட சவால்களை பிரியம் பண்ணி நீங்க வந்து மனோ தங்கராஜ் சேர்ப்பு எப்படி பாக்குறீங்க? மனோ தங்கராஜ் நம்ம இதுல ஒரு பேட்டர்ன் பாக்குறோம். திரு நாசரும் நீக்கப்பட்டார் சேர்க்கப்பட்டார், மனோ தங்கராஜும் நீக்கப்பட்டார் சேர்க்கப்பட்டார். இதுல திரு ஸ்டாலின் சொல்லக்கூடிய மெசேஜ் இல்ல, நீங்க மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டதற்கு சேர்க்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு நம்ம யாருக்கும் உறுதியா தெரியல. ரெண்டுமே சிஎம் உடைய முடியுது. ஆனா நாசர் அவர்களுக்கு கூட சில காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதாவது மாவட்ட அரசியல் சார்ந்து, உட்கட்சி அரசியல் சார்ந்து சில விமர்சனங்கள் அவர் மீது எழுந்ததாக ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. நீக்கப்பட்டார், திருப்பி சேர்க்கப்பட்டிருக்கிறார். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்றேன். அப்படியே நடராஜ் அப்படின்னு நம்முடைய ஓய்வு பெற்ற டிஜிபி தெரியும் உங்களுக்கு, நடராஜ் அவர்கள் அதிமுக இருந்தார். திடீர்னு பிரேக்கிங் எல்லா சேனல்லையும் என்னன்னு, முன்னாள் டிஜிபி முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் அதிமுக நீக்கம். பிரேக்கிங் போச்சு. நான் தான் பிரேக்கிங் வாசிச்சேன். ஏன் நீக்கப்பட்டார்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சென்னை பெருமழை வெள்ளம் தொடர்பாக ஒரு போனோ போறாங்க. அந்த போனோவில் நடராஜன் வேற ஒரு சூழலியலாளர் வந்து பேசுறாரு. அந்த நடராஜுக்கு பதில் அங்க இருந்த டெக்னிக்கல் டீம் தவறுதலா என்ன பண்ணிட்டாங்க, இந்த நடராஜோட போட்டோ வச்சுட்டாங்க. ஒரு தவறுதலா போட்டோ வச்சதுக்கெல்லாம் இங்க நீக்கம் பண்ணப்பட்ட காமெடியெல்லாம் இங்க நடந்திருக்குது. இது அதனால அதல்ல, இன்னைக்கு அவர் நீக்குவதற்கும் சேர்ப்பதற்குமான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது, சேர்த்திருக்கிறார். அரசியல் ரீதியாக இது எந்த பின்னடைவும் என்ன செய்ய போறதில்லை, ஏற்படுத்த போறதில்லை. அதுக்கு ஒரு சான்று சொல்லிடுறேன். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது செந்தில் பாலாஜி எங்க இருந்தார்? சரியா இருந்தார். கோயம்புத்தூர் உள்ளிட்ட 40 தொகுதியிலும் கொங்கு மண்டலம் அனைத்தையும் சேர்த்து தான் திமுக வெற்றி பெற்றது. ரைட் ரைட். மற்ற உங்களுடைய முதற்கட்ட கருத்தையும் கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன் சுருக்கமா, then also to the other case. இல்ல, எனக்கு நண்பர் செந்தில்வேல் அவர்கள் இவ்வளவு ஆதரவாக செந்தில் பாலாஜி பேச அவசியம் இல்லை. இல்ல சார், மணிக்கணும் ஒரு சின்ன புரிதல் இல்ல. நான் சார் ஒரே நிமிஷம், ஸ்டாலின் செந்தில்வேல் and Mr. பொங்கலூர் கடுமையாக பேசப்பட்டது அவர்தான் சார். ஒரு நிமிஷம், ஸ்டாலின் தான் இந்த குற்றச்சாட்டையே வச்சாருங்க. அவர் சிறைக்கு போக காரணமே அவ ஏன் வந்து அவர் கட்சி சேர்த்தீங்க? ஒரு வார்த்தை தான் சார், நான் நிறைய எடுத்துக்க மாட்டேன். ஊழல்வாதியே கட்சியில் இல்ல சார், திமுக நல்ல கட்சி தான். ஒரு வார்த்தை தான், நான் உங்க பிரதர் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் திருப்பி சொல்றேன். செந்தில் பாலாஜி நிரபராதி என்றோ செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றோ நான் எந்த இடத்துலையும் வாதம் வைக்கல. அவர் நிரபராதி, குற்றமே செய்யல, அந்த வாதத்தையும் வைக்கல. அவர் குற்றவாளிங்கிற வாதத்தையும் நான் வைக்கல. அது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது. நான் அதுக்குள்ள போவே இல்லை. நான் எங்கேயாவது சொன்னா அவர் நிரபராதி அல்லது குற்றவாளி என்று நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னேன் சார். நீ ஒரு வார்த்தை தான் சார், ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை சார். மிகச்சிறந்த நண்பராக நீங்க செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டியது ஸ்டாலின் கடுமையா பேசினாரு. ஒரு மாவட்டத்தையே கட்டுப்பாடு வச்சுக்கிறார் பேசினாருங்களா? அவர் தம்பியே 1.5 வருஷமா ஏன் கைது செய்ய முடியல? இது யாரு காரணம்? அப்போ இந்த தவறை வைத்திருக்கிற திமுக அதிமுக தவறு செஞ்சாருன்னா கட்சியை ஏன் கேட்டீங்க? ஏன் எம்எல்ஏ ஆக்குனீங்க? ஏன் மாவட்ட பொறுப்பு கொடுத்தீங்க? ஏன் அமைச்சர் ஆக்குனீங்க? இந்த தவறை செய்த திமுக குற்றவாளி இல்லையா? அப்போ குற்றவாளி ஸ்டாலின் தான். குற்றவாளி ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் வார்த்தைகளை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க.
வார்த்தைகளை சார், careful use குற்றம் பண்ணுங்க. செஞ்சது நான் ஏன் சொல்றேன்னா சார் இல்ல அவர் மீது குற்றம் சாட்டி நீங்க நான் சொல்ல ஸ்டாலின் தான் பேசினாரு. கரூர்ல குடித்தலை வந்து படுமோசம் பேசினாரு. பேசிட்டு அவரே வந்து நல்லவர் வல்லவர் சொன்னா எந்த விதமான அரசியல் இது சார் அதிமுக சொல்றீங்களா? அப்ப இந்த தவறை செய்த திமுக முழு பொறுப்பு. சார் மணியண்ணன் சார், உங்களுக்கு தெரியாதல்ல, நான் அந்த வார்த்தை எங்க கண்ணிய குறைவான நடத்தினால இந்த அவையில பயன்படுத்த விரும்பல. நான் ஒரு வாதம் மட்டும் வைக்கிறேன். மறைந்த மரியாதைக்குரிய, நான் என்றைக்கும் தனிப்பட்ட முறையில் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி டிஎச் பாண்டியன் என்ன சொன்னார், காளிமுத்து என்ன சொன்னார், அவங்க எல்லாம் திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா குற்றவாளியா? சார், அவங்க அரசியல் இல்ல சார், அரசியல் ஒரு திருமதி வி கே சார், இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை சார், ஒரு வார்த்தை நீங்க இப்படி கேட்கறதுனால சொல்றேன். இதே திரு எடப்பாடி இல்ல சார், சரி சார், இதே எடப்பாடி சார், இதே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களை நேரில் சந்தித்து நீங்கள் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் என்றார். நான் மற்றவங்க மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும், நான் மற்ற விமர்சனங்களுக்குள்ள போகல. அவர் வந்து ஆனா நான் ரொம்ப கவனமாக வார்த்தை பயன்படுத்துறேன். நீங்கள் பொதுச் செயலாளராக வேண்டும் என்று சொன்னவர் அவர். அவரை முதலமைச்சராக்குவதற்கு இவரும் கையெழுத்திட்டார். இன்னைக்கு வந்து சசிகலாவோடு முரண்படலையா? சார், அரசியல் முரண்பாடுகள் என்பது வேறு. நம்ம தனியாக என்னுடைய வாதம் முழுக்க எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் சரி, பின்னோக்கி போகாதீங்க, முன்னோக்கி வாங்க. இப்ப வந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டார். இல்ல அப்படி சொன்னா கருணாநிதி இல்ல, அவர் சொன்னா கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் கேட்கிறாரு. அரசியல உயர்த்தி கொண்டது யாருங்க? கிமு காலத்துக்கெல்லாம் பொறுத்து முன்னாடி மற்ற விருந்தினர்கள் கருத்து கேட்க செந்தில் பாலாஜியுடைய யதார்த்தமான விஷயம் இருக்காங்க. செந்தில் பாலாஜி புனிதாக்கிய திமுக செய்த தவறு. நீங்க பேசிட்டு ரமேஷ் சார் வணக்கம். உங்களுக்கு வியூஸ் இருக்காதுல்ல? would you like to add views on this? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போது அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் அண்ணன் செந்தில்வேல் அவர்களும் பேசுவதை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று வரும். இந்த ஒரு பெண் பார்க்கக்கூடிய காட்சியில் வந்து செந்தில் அவர்களும் வடிவேல் அவர்களும் மாறி மாறி வந்து உண்மையை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுபோல இவர்கள் இருவருமே இந்த ஊழல் வழக்கு தொடர்பான பல்வேறு உண்மைகளை வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவில் இருக்கும் நாங்க ஒரே பக்கம் தான் பேசுறோம், மக்கள் பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஊழலை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதிமுக பத்தி விமர்சிச்சிருக்கீங்க, அவங்க ஆட்சி காலத்துல நடந்ததெல்லாம் விமர்சிச்சிருக்கீங்க. இதே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே. மக்கள் இன்றைக்கு அதிமுகவுக்கு பதிலாக தானே திமுக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அமர வச்சிருக்காங்க. மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க செய்யாததை நீங்க செய்வீங்கன்னு நம்பி தானே மக்கள் உங்களை கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட்சியாளர்களை நோக்கி தானே கேள்வி எழுப்ப முடியும். நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். இன்றைக்கு அதிமுகவில் இருக்கும்போது இதே அமைச்சர் மீது திமுக ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து அடுக்கி அவ்வளவு பேச்சுகள் பேசிய பிறகு இன்று திமுகவிற்கு வந்த உடனேயே அவரை தியாகியாக்கி இத்தனை நாட்களாக அவரை அமைச்சரவையிலும் வைத்துக் கொண்டு இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் வைத்துக் கொண்டு ஒரு மக்களிடமிருந்து ஒரு தார்மீக கடமையாக இது போன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, அதுவரையாவது அவரை நாமே வந்து அவரை அமைச்சரவையிலிருந்து விலக்கி வைப்போம் என்ற ஒரு தார்மீகம் கூட இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக அவரை அமைச்சரவையில் தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று உச்சநீதிமன்றம் வந்து தலையில் கொட்டு வைத்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்றால் இதை மக்கள் தான் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஊழலை அவர்கள் நார்மலைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஒரே வார்த்தை அன்பு சகோதரர் ரமேஷ் சொன்ன வார்த்தைகள் ஊழலுக்கு எதிரான அவருடைய சீற்றத்தினால் புரிந்து கொள்ள முடிகிறது. தார்மீக பொறுப்பேற்று செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம் வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொன்ன கருத்துல நான் முழுமையா உடன்படுறேன். ஆனால் அதே தார்மீகம் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு அன்று ஏன் இல்லாமல் போனது? என்ன தார்மீகம்? செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார். ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் உதவினோம் என்று மரியாதைக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் முன்பாகவே அவர் தண்டிக்கப்பட்டார். சார், கலர் டிவி வழக்கு, டான்சி வழக்கு, இதெல்லாம் சார் நீங்க 3 மாணவிகள் எரிக்கப்பட்ட பிறகு எரிக்கப்பட்ட முன்னார் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க எப்பொழுது ஆதரித்து பேசினார்? எந்த வழக்கிற்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள்? ஊழலை எதிர்ப்பதுதான் பிரதான நோக்கம் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்குன்னு சொன்னா தார்மீக உரிமையின் காரணமாக நீங்க வந்து வெறும் பார்வையாளராக நடிகராக இருந்தீங்கன்னா நான் அந்த கேள்வியை கேட்க மாட்டேன். நீங்க இன்னைக்கு தான் அரசியல் வரீங்க, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக, நீங்க விமர்சிக்கிறீங்க, நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் அன்றைக்கு ஆட்சிக்கு வருவது நீங்க சொன்ன வாதம் அஇஅதிமுக ஆட்சியில் அமர்வதற்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினார். அந்த வார்த்தை நாங்க சொன்னா அவங்க அது இன்னைக்கு ட்ரோல் ஆகிறதுனால அந்த வார்த்தை சொல்ல விரும்பல. பட் அன்னைக்கு இல்ல திமுகவை வீழ்த்துவதற்கு வியூகம் அது. இல்ல திமுகவை அதுதான் சார் தப்பு இல்ல சார். திமுக இல்ல சார் நான் மணியண்ணன் சார், நான் திமுக வீழ்த்துவதற்கான யூகமாக இருந்தால்
திமுக வீழ்த்தி தாவேக்கா வருவதற்கான வியூகமா இருந்தா பரவாயில்ல. ஊழல் வழக்கு தான் ஊழல் பிரதானம் என்று சொன்னால் அதுக்கு ஏன் அவர் வந்து தார்மீக அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையாருக்காக பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. இல்ல இதுதான் இல்ல 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 இவங்க தொடர்ந்து வந்து ஒரு கட்டமைப்பு என்ன ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கு கடந்த கால ஆட்சியில கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் 1967 47 சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் பேசிக்கொண்டு இப்படி திசை திருப்பக்கூடிய நடிகராக இருக்கும் பொழுது இதே நடிகர் விஜய் உங்களுடைய சொந்த குடும்பத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுக்கு தேவை இல்லையா? அப்ப நீங்க பயன்படுத்தலையா? அப்ப எப்படி நீங்க வந்து அதிமுக ஆதரவு தெரிவிச்ச ஒருத்தர் வந்து உங்களுடைய சொந்த கம்பெனி நடிக்க வச்சிருக்கீங்களா? அப்படிதான் இந்த கேள்வி. அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் தலைவர் என்ன பேசிக் கொண்டிருக்காரு என்பதை பாருங்க. அதை நீங்க பாருங்க. அதை விட்டுட்டு 50க்கு போறேன் 40க்கு போறேன் பேசிட்டு இருக்காதீங்க. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஊழலை ஆதரிக்கலாம். இல்ல அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஊழலை ஆதரிக்கலாம். செந்தில் சார் சார் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி அதெல்லாம் பேசலாம். ஜெயலலிதா அம்மா பேசணும். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. மணிகண்டன் சார் இந்த அமைச்சரவை மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க திரு ராஜகம்பீரன் பாஸ்? நீதிமன்றத்தினுடைய நெருக்கடிக்காக செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அது வந்து சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை. ஜாமீனா அவர் அமைச்சராக தொடர வேண்டுமா என்கிற 2 கருத்தின் அடிப்படையில் ஒரு தேர்வை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் பொன்முடி போன்றவர்களை வந்து நீக்க வேண்டிய அவசியம் என்பது மக்கள் மன்றத்திற்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு விமர்சனம் எழுந்தது. அவர் ஆபாசமாக இரட்டை அர்த்தத்திலே பேசிவிட்டார் என்கிற விமர்சனம் வந்தது. அதற்கு ஏற்கனவே அவர் கட்சி பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது பல எதிர்க்கட்சிகள் அல்லது மாற்று கருத்துடையவர்களுடைய குரலாக இருந்தது. அவர்களுடைய கருத்தையும் மதித்திருக்கிறார்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னதை போல மாற்று கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அமைச்சரவையிலே மாற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது தார்மீக ரீதியாக இவர்கள் ஏதாவது முடிவெடுத்திருக்கிறார்களான்னு கேட்கிறாங்க இல்லையா? பொன்முடியை நீக்க முடியாது என்று கூட சொல்ல முடியும். அமைச்சரவையில் அதிகாரம் மிக்க முதலமைச்சரால் சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்லல. மக்களுடைய குரலுக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக் ஆயிடாதா? அவர் வந்து இவ்வளவு நீங்க கட்சி பதவியிலேருந்து நீக்கிடுவீங்க, ஆனா மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியிலேருந்து நீக்க மாட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிடாதா? இல்ல விமர்சனத்துக்குன்னா அவர் ஒன்றும் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்யல. இல்ல ஒரு சொந்த கட்சியினரே கண்டிக்கிற அளவுக்கு பேசிக்கிறார்ல. கேமராவிலே பதிவு செய்யப்படாத ஏற்கனவே நடந்து முடித்த எல்லா சொற்பொழிவுகளும் 80களின் காலகட்டங்களில் 90கள் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. இப்பதான் வீடியோ கேமரா எல்லா அரசியல் மேடைகள்லையுமே ஆபாசமான விஷயங்கள் சுவராசியத்துக்கானது. இப்ப கூட கோவில் மேடைகள்ல பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திர மயான கண்டனம் வள்ளி திருமண நாடகம் நடக்கும் போது நடுராத்திரில தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆடியன்ஸ் எழுப்புறதுக்கு பஃப்னு ஒரு ஆள் வருவாரு. காமரூப கதைகள் சொல்லி அப்படி எல்லாரையும் தூங்க வைக்கிறவங்களா எழுப்புற வழக்கம் இருக்குது. அதாவது புனிதமான கோவில்ல காமத்தை பற்றி பேசுகிறார்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அது நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்கு. அது எல்லா ஊருக்கு கோயில் திருவிழாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து இதற்காகலாம் ஒருத்தரை வந்து அமைச்சர்ல இருந்து நீக்கணும், இதற்காகலாம் ஒருத்தரை வந்து கட்சியிலிருந்து நீக்கணும் என்கிற கட்டாயம் ஒரு அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. அதை மீறி தார்மீக நெறியின் அடிப்படையில் இதையும் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சரில் விடுவிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள்ங்கிறப்ப இது ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கையாக தான் நான் இந்த மாற்றங்களை பார்க்கிறேன். ஓகே திரு ராஜகம்பீரன் பாஸ், இந்த விமர்சனங்கள் இயல்பாக எழத்தானே செய்யும். பார்த்தீங்களா, இது ஒரு திமுகவுக்கு பின்னடைவு, திமுக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு வரக்கூடிய மணி நேரங்களில் நாட்களில் பிஜேபியோ அதிமுகவோ தாவேக்காவோ இப்போ கேட்கக்கூடிய வாதங்களை இன்னும் கூர்படுத்துவாங்கல்ல? அது அதிமுகவினுடைய அமைச்சரவை அடிக்கடி மாற்றப்பட்டதற்கு உரிய காரணங்களோ விளக்கங்களோ இல்லாமல் கூட மாற்றப்பட்டதை மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னும் சொல்ல போனா எப்பொழுது வேண்டுமானாலும் அமைச்சர்கள் விடுவிக்கப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சேர்க்கப்படலாம் என்று சொல்வதை வந்து ஏதோ ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி வந்து காட்டுறது அப்படிங்கிறத மக்கள் ஏற்கல. உரிய காரணத்தோடு தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத அப்படிதான் ரசித்து பழக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் வந்து இந்த ஸ்டைல் ஃபாலோ, இது வந்து திமுகவுக்கு தான் புதுசு. திமுகவில் தான் வந்து அமைச்சர்களாக நீடிக்கிறவங்க வந்து அடிக்கடி விடுவிக்கப்படுவது அல்லது வந்து மாற்றுவது அப்படிங்கிற கலாச்சாரம் வந்து இங்க இல்லாத ஒரு விஷயம். ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தா இந்த அமைச்சரவை அடிக்கடி மாற்றி அமைக்கப்படலைங்கிறது தான் ரியாலிட்டி இன் கம்பேரிசன் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ். இல்லை, அது ஒப்பீட்டளவில் அதிமுகவோடு ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது திமுகவில் அந்த அளவுக்கு இல்லைனாலும்
கட்சியில ஏதாவது ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது அப்படின்னா அது மாற்றுவது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பது, ஜனநாயகத்திற்கு ஒரு மதிப்பு அளிப்பது. முக்கியமான கருத்தா பார்க்கல திரு மணிகண்டன். நீங்க வந்து எதுக்காக மாற்றப்படுறாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு அதிமுக ஆட்சியில அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் நடக்கும். அதுக்கு காரணங்களே நமக்கு யூகிக்க முடியாது, தெரியாது பல சமயங்கள்ல. ஆனா இந்த முறை திரு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு வருது. பிளஸ் இங்க வந்து திரு பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பளித்திருக்கிறாங்க. ஒரு ரைட் ஸ்டெப் ஏன் பார்க்க முடியாது? அதிமுகவில் ஒரு சிறு தவறு செய்தால் கூட உடனடியாக நீக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி கால அவகாசமே கிடையாது. இங்க முதலமைச்சருக்கு இரவுல தூக்கம் போச்சு, மக்களுக்கு துக்கம் அதிகமாயிடுது. ஏன்னா கடந்த காலம் அவரே பேசினார், நான் காலை எழுகிற போது என்ன பிரச்சனை வருதுன்னு. அந்த அளவுக்கு தூக்கம் போன அளவுக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டே இல்லை தமிழ்நாடு அரசு. ஆனால் அதிமுக பொறுத்தவரை தவறு என்று தெரிந்தால் அடுத்த நிமிடம் பதவி காலி. அதான் மக்கள் வரவேற்றாங்க. இப்ப இன்னொன்றுங்க, சைவம் வைணவம் என்று இவ்வளவு கொச்சையாக ஒரு அமைச்சர் பேசலாமா? யாரோ நாடகம் பேசினான்னு சொன்னா அமைச்சர் பேசலாமா? என்ன நாகரிகம் இது? ஒரு அமைச்சருக்கு என்ன வேலைக்கு தவிர? அவரை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது இந்த மாற்றத்துல தொடர்த்தினா நீங்க இந்த வாதங்கள்லாம் வைக்கலாம். அவரை தொடர் செய்தா செயலியே மாத்திருக்கிறாங்களே, கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு, அமைச்சர் பொறுப்புல இருந்து எவ்வளவு ஒரு சீனியர் லீடர் நீக்கி இருக்காங்க அப்படிங்கும் போது அதை பார்க்கணும். நீங்க ஒரு ஹரிசா, நீங்க சாதாரண கடந்து போகாதீங்க. அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை நாடு நடத்தியதுங்க. கடந்த வாரம் கூட சேலத்துல அதிமுக கொள்கை துணை செயலர் அக்கா கௌதமி அவர்கள் தலைமையில ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து கோஷம் போட்டாங்க. தமிழ்நாடு பெண்கள் கொஞ்சம் இதாங்க, பெண்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக 1000 ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னீங்க. அந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொண்ட பெண்கள் தான் மிக மோசமாக திமுக செய்த செயலை கண்டிச்சாங்க. இதை வந்து இவ்வளவு தாமதமாக ஒரு முதலமைச்சர் செய்யறான்னு சொன்னா இது தவறான விஷயம் தான். அதாவது எந்த ஒரு மதத்தையும், அது இந்துகளோ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியரோ யாராக இருந்தாலும் வழிபாட்டு உரிமை, வழிபாட்டு நம்பிக்கை அவர்களுக்கு உரித்தானது. ஏன்னா ஐயா ஸ்டாலினுடைய துணையாரே கோயிலுக்கு போறாங்க, அதாவது விருப்பம். ஆனால் கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது தேவையில்லை. இப்ப அடுத்த நாளே திமுக வந்து மறுதளிச்சிருச்சு இல்ல. இப்ப வந்து ரொம்ப நாள் விட்டுட்டாங்கன்றீங்க. நீங்க முதல்லயே வந்து அவங்க வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப அமைச்சரவை மாற்றும் பொழுது அவரை செய்யறாங்க. மேட்டர் ஆஃப் a week or more. நீங்க கட்சியில வச்சுக்கீங்க. ஆனால் என்னை ஆளுவர் இந்த மாதிரி பேசக்கூடாது, ஆளும் பொறுப்பேற்கக்கூடாது. அதை முதலே செய்திருந்தால் வரவேற்கலாம். உண்மையை சொன்னால் எதிர்க்கட்சிகள்ட்ட வந்து அழுத்தத்தினாலங்கிறார் திரு செந்தில்வேல். வேற வழி இல்ல. அதிமுக போராட்டத்தின் விளைவுதான் இது. ஓகே சார், பாஜக சேர்த்துக்கலாமா? நிச்சயமா சார், பாஜக எல்லா கட்சியுமே எல்லாருமே சார். ரெண்டு விஷயம் நான் திருப்பி சொல்றேன். ரொம்ப பரந்துபட்ட தளத்தில் இந்த விவாதத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி வழக்கு அது ஒரு தனி விவாதம். பொன்முடி பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து அது ஒரு தனி விவாதம். இதை விவாதிக்கலாம்னா நம்ம விவாதிக்கலாம். ஆனால் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்று வைக்கிறேன். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அவரை அமைச்சராக நீடிக்க வைக்கலாமா இல்லையாங்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. நான் வந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அவரை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்த போது, இன்க்ளூடிங் எடப்பாடி கே. பழனிசாமி அவருடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்த பொழுது அதை பெற்றுக்கொண்டு அன்னைக்கு இருந்து ஆளுநர் மகாராஷ்டிரா போனார். அப்போ நான் கடுமையாக கண்டிச்சாத. இன்னும் அந்த பதிவுகள் இருக்குது. எனக்கு இதில் விருப்பம் இல்லாமல் நான் ஒன்று பேசுகிறேன். மாநில சுயாட்சி சார்ந்து ஆளுநர் செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இருக்குது, அதை ஆளுநர் செய்யட்டும். நீதிமன்றத்திற்கு என்று சில கடமைகள் இருக்கிறது, அவற்றை நீதிமன்றங்கள் செய்யட்டும். நீங்கள் இவர் குற்றவாளி அப்படின்னு ஒருவேளை மக்கள் தீர்ப்பளித்தால் மக்கள் வாக்களிக்க போறாங்க, அது வேற. இது எல்லாத்துக்கும் ஜனநாயகத்தில் வேற வேற ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நீங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கப்படுதுங்கிறத இங்க இருக்கிற யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி சொல்றேனே, 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று சிஏஜி குற்றம் சாட்டியது பாஜக அமைச்சர்கள் மீது. எந்த பாஜக அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள்? யாரை பதவி விலக சொல்லி இப்போ நீதிமன்றம் சொல்லியது? யாரையா சொல்லியிருக்கிறாங்களா? கண்ணிய குறைவான வார்த்தையை பேசியதற்காக சிக்கல் அப்படின்னு இப்போ பொன்முடியின் மீது வந்திருக்கிறது. எஸ், அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், வரவேற்போம். நான் அதை விட மோசமான வார்த்தையை நாடாளுமன்றத்தில் ஒரு பாஜக எம்பி பேசினார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு இஸ்லாமிய எம்பியை பார்த்து நீ விருத்த சேதனம் செய்தவன் என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. நீங்கள் அந்த எம்பியை நீங்கள் வந்து பதவி நீக்கம் செய்து விட்டீர்களா? மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு எம்பியின் மீது பாலியல் புகாரை கொடுத்துட்டு வீதி தோறும் போராட்டம் நடத்தினாங்க. நீங்க அந்த எம்பியை கடைசி வரைக்கும் பதவி நீக்கம் கூட செய்யல. அவரை நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நடவடிக்கை எடுப்பது ஜனநாயக ரீதியானது, அது பின்னடைவு. என்ன இந்த நாட்டில் நடவடிக்கை எடுக்காம நீ என்ன டூலை செஞ்சாலும் வச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப துணிச்சலான நடவடிக்கை. ஒரு வார்த்தை ஹரி, இது ரொம்ப முக்கியமான. நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி சொல்றேன், இந்த கேஸோட மெரிட்டுக்குள்ள நான் போகிறோம்ல, போகணும்னா அது தனி விவாதம், நம்ம பேசலாம். ஆனால் கேஸோட மெரிட்டல்ல விவாதம். இங்க ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது இன்னைக்கு என்னவா கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒரே ஒரு வாதம் வைக்கிறேன்.
தார்மீக உரிமை அப்படிங்கிற தளத்தில் நண்பர்கள் பேசினார்கள். எஸ், அது உண்மையிலே இருக்கணும், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணுங்கிறத நானும் ஒரு பத்திரிகையாளனா பதிவு செய்கிறேன். ஆனால் நான் இப்படி வரேனே, மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். மகிழ்ச்சி, வரவேற்போம், வாழ்த்துக்கள். அவர் ஊழலை ஒழிக்கணுங்கிற ஒரு முயற்சியை கூட நான் வாழ்த்துறேன். தார்மீக பொறுப்பேற்று குறைந்தபட்சம் தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எது, எங்களிடம் பல லட்ச ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் இவர்கள் பதவி போட்டார்கள், பல லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் பதவிக்காக பல லட்ச ரூபாய் பணத்தை கேட்டாங்கன்னு ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மீது இதே மரியாதைக்குரிய தாவேகா தொண்டர்கள் குற்றம் சாட்டினார்கள் அல்லவா? அது ஊழல்ல வராதா? அது முறைகேட்டில் வராதா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? அவங்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லையா? அப்ப நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இல்ல, அதனால உங்ககிட்ட அமைச்சர் இல்ல. நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய அமைச்சர்கள் மீது இதே குற்றச்சாட்டு வந்தா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? சோ நான் என்ன சொல்றேன்னா, தார்மீக பொறுப்பு அப்படின்னா எல்லோருக்கும் இருக்கணும். ஒன்று, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை வழக்க தனியா பாருங்க, இவங்களை பதவி நீக்கத்தை தனியா பாருங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அது எல்லாருக்கும் இங்க சுயாட்சியை கவனிக்கிறவர் நீதிமன்றமும் மற்ற அமைப்புகளும். நீங்க நிறைய பேசுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா. இப்போ அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். இது போன்ற மாவட்ட செயலாளர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சில இடங்களில் எழுந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. நம்ம மிக தெளிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர்களும் பல்வேறு மேடைகளில் சொல்லிட்டாங்க, எந்த பொறுப்புக்கும் பணம் வாங்குவது கிடையாது, அப்படிப்பட்ட எந்த விதமான போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டோ கேஸோ எதுவுமே இது வரைக்கும் கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக இணையதளத்தில் பேசுவது போல இங்க பேசுறதே முதல்ல நான் சரியா பார்க்கல. நம்ம ஏன் இந்த தார்மீக கடமை எல்லாருமே அதாங்க, தொலைக்காட்சியில் யார் வேண்டுமானாலும் நிர்வாகின்னு பேசப்படலாம். இத்தனை ஆண்டு காலமாக 30 வருடங்களாக 25 வருடங்களாக யாரெல்லாம் தலைவரோடு மக்கள் இயக்கமாக இருக்கும்போதிலிருந்து ரசிகர் மன்றமாக இருக்கும்போது நற்பணி இயக்கமாக இருக்கும்போது மக்கள் பணி செய்து வந்தாங்களோ அவர்களுக்கு தான் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கே தவிர்த்து வேற யாருக்கும் இங்க பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடல அப்படிங்கறத எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நான் தார்மீக கடமைக்கு நான் வரேன். நீங்க சொல்றீங்கல்ல இன்றைக்கு அமைச்சர்கள் மீது தார்மீகம், நான் என்னுடைய பார்வை நான் மிக தெளிவா மக்களும் அப்படிதான் பாக்குறாங்கன்னா, இன்றைக்கு ஒரு கோர்ட்டிலிருந்து ஒரு உத்தரவு வந்த பிறகுதான், கோர்ட்டிலிருந்து உங்களை கேள்வி எழுப்ப பிறகுதான் நீங்க இந்த முடிவுக்கு வரீங்க. சரி, நம்ம இதே வேற ஒரு கோணத்துல பார்ப்போம். இன்றைக்கு திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் திமுகவில் இருந்துகிட்டு திமுக மேடைகள்ல எவ்வளவு ஆபாசமாக கீழ்த்தரமாக இஃப்தார் நோன்பு திறந்த பிறகு அந்த விழாவிற்கு பிறகு இஸ்லாமிய பெருமக்களை கீழ்த்தரமாக பேசினார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களா? இன்றைக்கு வரைக்கும் மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது போன்ற ஆபாச பேச்சாளர்கள் மீதே தார்மீக ரீதியிலாக ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்காத போது இதை மட்டும் நம்ம ஜனநாயக ரீதியில் எடுத்துட்டாங்க, இதை மட்டும் தார்மீக ரீதியில் எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம அவர் மீது எடுக்கப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு விழா முடிந்த பிறகு இஸ்லாமிய பெருமக்களையே கொச்சையாக பேசியிருக்கிறாரு. அவர் மீது அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கும் அவர் மேடைகள்ல பேசிட்டு இருக்காரு, தகாத வார்த்தைகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மீது நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை நீங்க கட்சியோட தூக்காம மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசின பேச்ச அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய குழந்தைகளுக்கு காட்ட முடியுமா வீட்டுல? அப்ப இந்த தார்மீக கடமையே ஒரு கட்சி செய்யாத பொழுது தார்மீக கடமையே ஒரு கட்சி செய்யாத பொழுது இன்றைக்கு கோர்ட்ல உங்களுடைய தலைமையிலே கொட்டி கேள்வி கேட்டதற்கு பிறகு இந்த முடிவுக்கு வரீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கிறேன், அதுக்கப்புறம் ரமேஷ் முடிச்சிட்டீங்களா? நான் கேட்க பதில் வாங்கலாமா? ரமேஷ் யார் ஆபாசமாக பேசினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் உடன்பாடு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். அது உங்க கட்சிக்கும் பொருந்தும் தானேங்கிறத தான் நான் திருப்பி கேட்கிறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் முடிச்சிடறேன் ரமேஷ், நான் முடிச்சிடறேன் ப்ளீஸ், நீங்க நோட் பண்ணீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாஜகவினுடைய ஒரு பெண் நிர்வாகி குறித்து தவறாக பேசப்பட்ட போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மட்டுமல்ல, கைது செய்து சிறையிலும் அடைக்கப்பட்டார். வருத்தம் தெரிவித்த பிறகு மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு அவர் சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசியது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் கட்சி தலைமை அறிவுறுத்தியதின் பேரில் அவர் அதற்கு வருத்தம் தெரிவித்தார். வருத்தம் தெரிவித்தால் மட்டும் போதாது, தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்கள் எல்லா கட்சிகளிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அவருடைய கருத்தில், ரமேஷுடைய கருத்தில் நானும் உடன்படுறேன். ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற்று புதிதாக களத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. போற போக்குல எல்லா தொலைக்காட்சியிலும் ஐடி கார்டோட அவங்க கட்சி எவ்வளவு வருஷம் பணியாற்றினாங்க, ரசிகர் மன்றத்திலிருந்து எத்தனை வருஷம் பணியாற்றினாங்க, உறுப்பினர்களா எத்தனை வருஷம் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் போன்ற பொறுப்புகளில் இருப்பவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டினார்கள். மாவட்ட செயலாளர் காசு வாங்குறாருன்னு கேட்டா தலைமை தான் கேக்குதுன்னு சொன்னாங்க. அந்த தலைமை யார் இது தெரியவில்லை என்று சொன்னார்கள். இது ரெண்டு வெவ்வேறு இல்ல அப்படி இல்லங்க. நீங்க பதவியில இல்ல, கட்சியில எல்லாம் ஊழல் நடக்குது.
பதவியில இருந்து ஆட்சியில் உள்ள நடக்கும். அப்படித்தானே அது அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். நான் என்ன கேட்கறேன்னா, ரமேஷ் சொன்ன ஒரு வார்த்தை நான் உடன்படுறேன் பண்றேன். அது நடந்துச்சா இல்லையான்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இல்ல, நீங்க குறைஞ்சபட்சம் ஏதாவது கமிட்டி அமைச்சிருக்கீங்களா கட்சிக்குள்ள விசாரணைக்கு? அவங்க மீது நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. பொதுச் செயலாளரே பதில் சொல்லிட்டாரு ஐயா. இல்ல நான் முடிச்சேன். இல்ல இல்லன்னு சொன்னா அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி இல்லங்க, செந்தில் பாலாஜி சொல்றாரு நான் தப்பே செய்யலன்னு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை அவதூறாக பேசுனதுக்கு சரி ஓகே ஓகே, ரமேஷ் எங்கயாவது வருத்தம் தெரிவிச்சாங்க. வேலிட் பாயிண்ட் ரமேஷ், அதுக்கு நான் வந்துறேன். ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது. இஸ்லாமியர்களை குறித்து பேசியது நான் 100 மடங்கு அதை உண்மையா கண்டிக்கிறேன். எஸ், ஆனா தமிழ்நாட்டில் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தியது துப்பாக்கி திரைப்படம் தான். இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு கரிசனத்தோடு இருக்கிறார் நண்பர் விஜயன். அவர் கரிசனத்தை கூட சந்தேகப்படல. ஆனால் அது போன்ற படங்களை தவிர்த்திருக்கலாமே. இஸ்லாமியர்களை அந்த படம் வந்த பிறகு இஸ்லாமியர்களை பார்க்கிறதுக்கு மக்கள் அஞ்சினார்கள். அண்ணன் உதயநிதி இல்ல நான் முடிச்சறேன். இல்ல திரைப்படத்தை பத்தி பேசுறாங்க. எல்லாமே இல்லங்க, நம்ம செய்யலாம். இல்லங்க எல்லாமே தவறுங்கற. நான் திருப்பி சொல்றேன். திரைப்படம் வேற, அரசியல் வேற. ரமேஷ், நான் நீங்க பேசுறது நான் புரியல. பற்றி பேசுவதாக இருந்தா நீங்க உதயநிதி நடித்த படங்களை பற்றி நம்ம பேசலாம். நீங்க நான் எல்லாமே தப்புன்னு தான் சொல்றேன். திருப்பி நான் அவங்க என்ன பேசல, நான் திருப்பி சொல்றேன். நீங்க ஒரு கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவா பேசுறீங்க, நான் அந்த இடத்துல இல்ல. நான் திருப்பி சொல்றேன், அது உதயநிதியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, நீங்க மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறீங்களே. நீங்க உங்க தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ரொம்ப தெளிவா என்ன சொல்றேன், ஒரு திரைப்படத்தை நீங்க எப்படி மத நல்லிணக்கம் எடுத்துக்கலாம். இல்ல ரைட் ஓகே ஓகே, நான் இன்னும் ஒரு பாயிண்ட் திரைப்படமாக பார்க்காம சரி ஓகே, இன்னொரு விஷயம் நான் வந்துறேன். சரி இன்னொரு விஷயத்தை வந்துறேன். நீங்க இந்த வகுப்பு சரி ஒரே வார்த்தை தான். இந்த வகுப்பு சட்ட மசோதா தொடர்பாக ஒரு இஸ்லாமியர்னு பேசினாலும் சொல்றேன். நேற்று நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது ஆதாரங்களோடு வாதங்கள் வைத்தேன். வகுப்பு சட்ட மசோதாவிற்கு இவர்கள் மட்டுமே வாதாடி வெற்றி பெற்றது போன்ற ஒரு தோற்றத்தை திரு ஆதவர்ச்சனா ஏற்படுத்துகிறார். இவங்களுடைய AOR அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஹரி தெரிஞ்சிருக்கும். மற்றவங்க நீங்க OS AOR வரைக்கும் நீங்க வந்து பாத்துங்க. நான் ஆதாரத்தோட அதை பேசுவோம் நான் ஒரு வாதம் வச்சேன். இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லிக்கிறார் ஆதவர்ச்சனா. இந்த வக்ஃபு சட்டத்தில் பேசினார் சொல்லியே பதில் சொல்லிக்கிறார். ஆனா என்ன சொல்றாரு, இந்த வக்ஃபு சட்டத்தில் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி நான் பேசிறேன் தம்பி. ஓகே ரொம்ப சொல்றேன். நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். ரைட், இன்னைக்கு என்ன கேட்க மாநில சுயாட்சி, அது ரொம்ப முக்கியமான வாதம். மாதிரி வெறும் அமைச்சர்களை சுத்தி போனா விறுவிறுப்பா நான் நகர்த்தலாம். மாநில சுயாட்சி ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆதவர்ச்சனா ஒரு வாதம் போற போக்கு வைக்கிறாரு. வேற விவாதம் இப்ப இல்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்னு பேசணும்னா சொல்றேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு உங்களுடைய நெறியாழ்கைக்கு நான் வந்து மதிப்பளிக்கிறேன். நீங்க அதுக்குள்ள போங்க. ஆனா ஒன்னு சொல்லிடுறேன், ஊழல் லஞ்சம் என்பது எல்லா கட்சியிலும் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு எல்லா அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மட்டும் இன்றைக்கு ஒன்றிய அரசு எவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக 20 செகண்ட்ஸ் திரு ரமேஷ், நான் இந்த அமைச்சரை விரிவாக்கம் பற்றி விரிவாக அனலைஸ் பண்ண வேண்டியது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த வக்ஃபு சட்ட விஷயத்துல நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். அப்புறம் அவர் பதில் சொல்வாரு. இல்ல அவர் சொன்னதுனால அவர் ஆதாரத்தோட பேசினாருன்னு சொல்லும்போது அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்கணும்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 20 செகண்ட்ஸ். இல்ல நம்ம ஏன் எங்களுடைய திரு ஆதவர்ச்சனா அவர்கள் நேற்று பேசும்பொழுது எதற்காக தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவரும் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்காக மிகப்பெரிய முன்னெடுப்பை எதிர்த்து அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கான இந்த ஒரு முடிவை வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து இந்த ஒரு இடைக்கால ஒரு தீர்வை வந்து எப்படி அவர்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக இந்த இடத்துல தான் என்ன கேம் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆளுநருக்கு எதிரான ஒரு வழக்குல கிட்டத்தட்ட 3 உச்சபட்ச வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி தமிழ்நாடு அரசின் சார்பாக அதில் வெற்றி பெற்று அதை நாங்கள் தான் செய்தோம் என்று மாற்றி கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கு தேநீர் விருந்து வைக்கக்கூடிய அளவுல இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் சார்பான ஒரு பிரச்சனைகள் அவர் என்ன பண்ணாரு, There is a breaking development here. Rajagambhiran. Okay. நான் point taken. நம்ம let's focus on the current development. இதுல வந்து அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றி அமைக்கிறது என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? மனோஜ் சங்கராஜா உள்ள தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கிற வரைக்கும் அவர்களை வந்து தள்ளி வைப்பதற்கோ தவிர்ப்பதற்கோ ஒரு ஜனநாயக மாண்போடு திமுக நடந்து கொள்கிறது. அதுதான் இதை காட்டுது. அது சட்டப்பூர்வமான பிரச்சனைக்கு அல்லாமல் சமூக ரீதியாக ஒரு விமர்சனம் வந்தபோது
பொன்முடியை முதலில் கண்டித்தது கனிமொழி கருணாநிதி அவர்கள். அந்த கட்சியினுடைய ஒரு மகளிர் அணி தலைவி, ஒரு நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறவங்க தான் முதல்ல கண்டித்தாங்க. ஏன் இவ்வளவு தாமதமான நீக்கம்? அவர் அதுக்கப்புறமும் அரசு பொறுப்புல தொடர்ந்தாரு. திமுக போன்ற கட்சிகள்ல எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சர்வாதிகாரமான முடிவு எடுக்கிற வழக்கம் வந்து அந்த கட்சியினுடைய நடைமுறையில் ஏற்கனவே இல்ல. ஒரு புகார் வந்து அதை விசாரித்து அதற்கான நடைமுறை சார்ந்துதான் அவங்க நீக்குவாங்க. திடீரென்று ஒரே நாளில் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டார், சேர்க்கப்பட்டார் என்பது போன்ற சர்வாதிகார போக்கு அங்கு ஏற்கனவே நடைமுறையில் இல்லாதது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். எதிர்க்கட்சி மாற்று கட்சியை சார்ந்தவராக இருக்கக்கூடிய குஷ்பு போன்றவர்கள் சொன்னதற்காக சொந்த கட்சிக்காரனை சிறையில் அனுப்பினார்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறதா கடந்த கால நிகழ்வு. அதனால இப்ப நீங்க இவ்வளவு பேசுறவங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நோம்பு கஞ்சி எங்கே ஊத்தினாலும் குடிக்க போயிருவீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இருங்க, நான் நியாயப்படுத்தல. அது வந்து கொச்சையானது, அது குற்றமுடையது என்கிற விமர்சனத்தை வைப்பவர்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு எதுக்குன்னா துப்பாக்கி படத்துல நடிச்சப்ப இஸ்லாமியர்களால ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறதுக்காக தான் ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு சொல்றாங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் கடைநிலை ஊழியர் மாதிரி ஒரு நாடாந்தர பேச்சாளர் சொல்ல விரும்பாரு. ஒரு இடைவெளி பாதுகாப்பு வரைக்கும் போறாரு. சொல்வார். உங்கள்கிட்ட தொடர்ந்து நினைக்கிறேன். திரு மனோஜ் தங்கராஜ் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டார், இப்போ சேர்க்கப்பட்டார். அஃப்கோர்ஸ் இதுல முதலமைச்சரோட ப்ரெரோகேட்டிவ் அப்படிங்கறத தாண்டி இதுல முக்கியமான கணக்குகள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லையுமே பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அதுக்குள்ள ஒரு பார்வை இருக்கக்கூடும். ஒன்று. இன்னொன்று, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சர் யாரும் இல்லை, அவர் ஒருத்தர் தான் இருந்தார். ஸோ இப்போ திருப்பியும் அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சுரேஷ்ராஜனுக்கு முன்னாள் அமைச்சருக்கு சமீபத்தில் ஒரு ஆணைய பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதை அவருக்கு அங்கே கொடுக்கின்ற பொழுது திருப்பி நம்ம வந்து மாவட்ட அமைச்சராக இன்னொருத்தராங்க கொண்டு வருகின்ற பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்த அரசியலுக்கு அது உதவும் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா அதில் இன்னொரு பேரலும் பார்க்க முடியுது. நாசரும் நீக்கப்பட்டார், சேர்க்கப்பட்டார். இப்போ மனோஜ் தங்கராஜும் நீக்கப்பட்டிருக்கார். ஆமாம், அதான் சொன்னேன். அதில் சிஎம் சொல்லக்கூடிய மெசேஜ் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற பார்வை அதுக்குள்ள இருக்குல்ல. நீங்கள் வந்து எல்லா சமூகத்தினரையும் வந்து உள்ளடக்கிய ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லா மதத்தினரையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குதுல்ல. ஒரு கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் பார்க்கலாமா? தவறு செய்தால் நடவடிக்கை, அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும்போது எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்க ரொம்ப பிராக்டிக்கல் அரசியல் ஒன்று பாருங்களேன். புதுசா இதுவரைக்கும் அமைச்சர் ஆகாத யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அது ஒருவேளை ஒரு சர்ச்சை ஏற்படுத்தலாம். சர்ச்சை மீன்ஸ் என்னன்னா ஒரு இயல்பு தான், வாய்ப்பாகவும் பார்க்கப்படலாம். அது இன்னொரு விதத்தில் அது இன்னொரு ஏதோ ஒரு இந்த மாவட்டத்தில் இவருக்கு கொடுத்துருக்காங்க, அவர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான இது இல்லாம ஒரு ப்ரீ எலெக்ஷன் இது 1 இயர் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு சீனியர் அவர் மினிஸ்டரா இருந்தவர். ஸோ அந்த மாவட்டத்தில் அமைச்சர் ஒருத்தர் தேவை, அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கூட அதை பார்க்கலாம். அகைன் நான் வந்து 2-3 விஷயத்தை நான் ரொம்ப உறுதியாக ஒன்று மட்டும் கன்வே பண்ணிடுறேன் திரு ஹரி. நம்ம வந்து ஆர்கே தேர்தலின் பொழுது உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன், திரு விஜயபாஸ்கர் அவர்கள், அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ஒன்றிய அரசு அன்றைக்கு சோதனை நடத்தினார்கள். அஃப்கோர்ஸ் செக்ரட்டரியேட்லேயே சோதனை நடத்தினாங்க. ஒரு பேப்பர்லாம் தூக்கி ஒரு வெளியில் வீசினாங்க, எடுத்துகிட்டு ஓடினாங்க. அன்றைக்கி ஒரே பிரேக்கிங் போட்டுட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே மீடியாவில். அவர் அன்றைக்கி ராஜினாமா பண்ணாரா? நீங்கள் என்ன சொல்கிறேன்னா திருப்பி ஒருவர் குற்றவாளியா நிரபராதி என்பதை நீதிமன்றம் சொல்லட்டும். அரசியல் களத்தில் நம்ம பேசலாம். நான் யாரும் இப்போ பொங்கலூர் மணிகண்டன் பேசலாம், யாரை குற்றவாளின்னு சொல்லலாம், செந்தில் பாலாஜி பேசலாம், தம்பி ரமேஷ் பேசலாம், விஜய் பேசலாம், இந்த பக்கம் திமுக அதிமுக பேசலாம், அதிமுக பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நீதிமன்றத்திற்கு என்று இருக்கக்கூடிய வரையறை இருக்கு. அது அதிமுகவுக்கு இது நடந்திருந்தால் நான் இதே விமர்சனத்தை நான் வைப்பேன். எஸ், உறுதியாக சொல்வேன். ஒருவேளை அதிமுக யாரையும் ஒருவர் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுக்கு பிணை வேணுமா, அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அந்த முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நான் உறுதியாக சொல்லுவேன். நான் அந்த இடத்துக்கு மட்டும்தான் காரணமா ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு கிரவுண்ட்ஸ்ல வைக்கும்போது அதுக்கு முரணா நடவடிக்கை இருக்கும்போது இல்லைங்க, அப்படி வைக்க நான் என்ன கேட்குறாங்க, நீதி அப்படிங்கிறது அம்பேத்கர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை வகுத்து தந்தார். நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு விதமான சட்டம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு விதமான சட்டம், ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு ஒரு விதமான சட்டம், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு விதமான சட்டம், அமித்ஷாவுக்கு ஒரு விதமான சட்டம், அப்படி எங்கேயும் இல்லை, அஜித் பவாருக்கு ஒரு விதமான சட்டம், விஜய் அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல பொங்கலூர் மணிகண்டன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் படி தான் நம்ம இது பண்றோம். ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் என்றால் அவர் அமைச்சராக ஒருவரை கொடுக்கலாம். இதே பொன்முடி விவகாரத்தில் இதே நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. பொன்முடி விவகாரத்தில் கவர்னர் எஸ் நீங்க ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என்று கவர்னருக்கு தலையில கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு எம்எல்ஏ பதவி இழக்கிறாரு, கன்விக்ஷன் வருதுன்னா வேற. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா தொடர்றாரு. சோ ஒரு தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவையும் அமைச்சராக்கிறதுக்கான ப்ரெரோகேட்டிவ் சிஎம் இருக்குல்ல, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் क्वेश्चन எழுப்புதுல. மணிகண்டன் சார் கூடுதல் செய்தி கேட்டீங்க. பொன்முடி விவகாரத்துல நீதிமன்றம் குற்றவாளி என்று அதே உச்சநீதிமன்றம் அதை ஸ்டே தான் பண்ணிருக்கு. உச்சநீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு. இறுதி தீர்ப்பு கூட வரல. செந்தில் சார் உண்மையே பாவங்க, எப்படியாவது நியாயப்படுத்துறாரு. இல்ல, நான் நியாயமே படுத்தல, நீங்க மன்னிக்கணும். நீங்க பாருங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நீங்க நான் ரொம்ப தெளிவா பேசுறேன். நான் எதையா இல்ல சார் தப்பு. நான் நியாயமே படுத்தல. நான் நியாயமே படுத்தல. நான் வந்து உங்களுக்கு சேர்த்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு அதிமுக சிக்கல் வந்தா நான் இதே வார்த்தை உங்களுக்கு தெரியும். இல்ல, நாளுங்க பிணை கேட்கிற போது நான் அமைச்சராகவும் இல்ல, சாட்சியில கலைக்கவும் முடியாது என்று அந்த வேண்டிதான் வாங்கினாங்க.
அப்போ விடுதலையான 24 மணி நேரத்தில் அமைச்சராக்கப்படுறான்னு சொன்னா அதுதான் நீதிமன்றம் அன்னைக்கு பேசுது. இப்ப நீங்க ஆளுநர் விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் பேசிய போது மகிழ்ச்சி கொண்டாடுனீங்க. இப்ப அமைச்சரை பற்றி உச்ச நீதிமன்றம் சொல்லும்போது ஏன் வந்து தப்பா பேசுறீங்க? நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கும் நீங்க குமாரசாமி விடிச்ச போது கொண்டாடுனீங்க சார். அவர் இவர் தண்டிச்ச போது குன்ஹா தண்டிச்ச போது காவிரி வேணாலும் வச்சுக்கங்க அம்மா விட்டுங்கன்னு தான் சொன்னீங்க. அப்படி பேச முடியாது சார். ஒரு வழக்குல வழக்கு தன்மை சார்ந்தா தான் பேச முடியும். அப்ப ஏத்துக்குங்க, அப்ப ஏத்துக்குங்க நீதி பாருங்க. அப்ப என்ன சார் நீ சமூக பத்தி செந்தில் சார் சொன்னாரு, அழகா சொன்னாரு. முதலமைச்சருக்கு மட்டும் இல்ல நான் கேட்கிறேன், முதலமைச்சர் மட்டும் பேசலாம், சமூக நிதியை பொருளாதாங்க. அடுத்து சார் இப்போ பொன்முடிய நீங்க வந்து நீக்கிறது எப்படி நியாயப்படுத்தி பேசணுமோ அதே மாதிரி 3 விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ஒன்று வந்து ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிறார். அவர் சொன்னார் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் குட்டி குட்டிகள் தான் பேசும். உதயநிதி ஸ்டாலின் பேசினார், சசியோட காலுக்குள்ளேயே பூந்தினார். அதே மாதிரி பாருங்க ஆர் ஆசன் சொன்னாங்க கள்ள உறவிலே பிறந்த குறை பிரசம் சொன்னார். ஆர் முன்னாள் முதலமைச்சரை பார்த்து முதலில் நீக்கம் செய்யப்பட்ட ஜெயலலிதா அம்மா பேசினாங்க சார். ஆர் ஆசா அவர்களையும் வேண்டாம் நான் சொல்ல விரும்பல, பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க ஜெயலலிதா அம்மா. பெண்மணியாக இருந்து ஜெயலலிதா அம்மா பேசினாங்க சார். ஆர் ஆசாவையும் இன்னொரு பெண் தலைவரையும் இணைத்து வைத்து ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு, கொச்சையா இருந்துச்சு. நீங்க மணிகண்டன் சார் நீங்க அதை நியாயப்படுத்த மாட்டீங்க நம்புறேன் சார். ஒரு நிமிஷம் மிக கொச்சையாக 2021 ஆராசா பேசினாலே நியாயப்படுத்தி பேசுறீங்க. நான் தான் சொன்னேன் சார், ஜெயலலிதா அம்மா பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல பேசுறது நம்ம இங்க விவாதிச்சோம்னா நீங்க ஒன்னு சொல்லுவீங்க நான் ஒன்னு சொல்லுவேன். 2 மணி நேரம் சொல்லலாம். நான் உங்களோட நிறைய கூட ஞாபகம் சொல்ல உங்களுக்கு தெரியும். நான் ஒன்னு சொல்றேன் சார் மணிகண்டன் சார், நீங்க மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் அடிப்படையில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நான் தைரியமா சொல்லிட்டேன் சார், பொன்முடி அவர்கள் பேசியது தவறு அப்படின்னு நான் தைரியமா சொல்றேன் சார். இந்த அவையில நீங்க சொல்லுங்க சார். நம்ம ராஜேந்திர பாலாஜி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி இப்ப எடுத்து ப்ளே பண்ணிடுவோம். நான் எடுத்து ரெடியா வச்சிட்டேன். இல்ல நான் ப்ளே பண்ணல. எஸ் நீங்க நோ நான் சொல்றேன். ரத்த ஆர்வம் ஹிந்துக்கள் ஏமாளிகளா சார்? ஒரு நிமிஷம் இந்த வார்த்தை கேளுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும் வார்த்தை. ஹிந்துக்கள் சார் பண்ணிக்கணும், இந்த வார்த்தை மக்களுக்கு போய் சேரட்டும், மக்களுக்கு போய் சேரட்டும். நீங்க மறுங்க ஹிந்துக்கள் இந்த வார்த்தை மக்களுக்கு போய் சேர அனுமதிங்களே. நீங்க உங்க வார்த்தையை அனுமதிக்கிறேன் இல்ல உங்க வார்த்தையை அனுமதிக்கிறேன். நீங்க உங்க வார்த்தையை அனுமதிக்கிறேன். நீங்க என் வார்த்தை போய் சேர அனுமதிங்க. ஜனநாயகத்தை கடைபிடிப்போம் 2 பேரும், நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நீங்க ஹிந்துக்கள் ஏமாளிகளா ரத்த ஆறு ஓடும் என்று பேசிய வீடியோ இருக்கு சார். நீங்க அவர் பதவி நீக்கம் செய்யலையே. அது ஓகே சார், பேசு சார், பரவாயில்ல. பாருங்க ஓகே சொல்றது முதலமைச்சர் விரும்புறதுக்கு ஒருவரை பார்த்து இன்னொரு முதலமைச்சர் இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுமா சரியா? உதயநிதி பேசலாமா? நடவடிக்கை இல்ல, உதயநிதி நடவடிக்கை இல்ல. சசிகலாவுடைய காலில் போது வார்த்தை சரியா வார்த்தையா? எப்படியாவது பொறுமடி நீக்க நீக்கிட்டீங்க. உதயநிதி ஸ்டாலின் தான். இது அதிமுக நெருக்கடி கொடுத்த பிறகு நீக்கிறீங்க. நீங்களா இது செய்ய புதுசா இல்ல, திமுகவுக்கு வாடிக்கையான விஷயம். கண்ணியம் இல்லாம பேசுவது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி, பேசுவது திமுக வாடிக்கை. அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி ரமேஷ் அது உண்மை சார், வெற்றிதான். அதிமுக வெற்றிதான். அதிமுக போராடாவிட்டால் நிச்சயமா நீக்க மாட்டாங்க. ஒரு பிரஷர் மவுண்ட் ஆயிருக்காதுங்கிறீங்க. ஓகே ஃபைன், நிச்சயமா சார். ரமேஷ் ஹரி சார், இல்லை நான் கடந்த சுற்றிலேயே நான் வந்து இது ஒரு விஷயத்தில் குறுக்கிட்டேன். அதுக்கு ஏன்னா வந்து அதை விளக்கம் கொடுக்கலன்னா மிகவும் தவறாக போய் முடிஞ்சிடும். அதுக்காக நான் அந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்றேன். கடந்த சுற்றில் திரு ராஜகம்பீரம் அப்பாஸ் ஐயா அவர்கள் சொல்லும்போது இந்த துப்பாக்கி படத்தில் வந்து ஏற்பட்ட சிக்கல்களின் காரணமாக ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்டனா அப்பட்டமான ஒரு பொய்யை, ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்திரிகையாளன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இது போன்ற ஆதாரம் இல்லாத கருத்துக்களை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா திமுகன்னு போட்டுட்டு வந்து தைரியமாக உட்காந்து பேசுங்க, நான் பேசுறதுக்கு தயார். பத்திரிகையாளர்னு போட்டுட்டு வந்துட்டு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்க மக்கள் மாடி பேசி இருக்கிறத நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா இது மிகவும் தவறான ஒரு விஷயமா தான் போய் முடியும். நீங்க திமுகன்னு போட்டுட்டு வந்து என்ன வேணா ஆதாரம் எல்லாம் பேசுங்க, நாங்க எதிர்த்து பேச தயார். பத்திரிகையாளர்னு போட்டுட்டு வந்து ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க பேசிட்டீங்க. என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. இதுதான் காரணம்னு நான் எல்லா இதழ்களையும் வந்திருக்கிறது, பத்திரிகையில வந்திருக்கிறது. நீங்க காரணம் சொல்லுங்க. ஒய்பிரிவுக்கான காரணம் நிகழ்வுகளுக்கு மக்கள் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். 2 நாளா பாருங்க சார், 2 நாளா மக்கள் சந்திப்புகளுக்கு எவ்வளவு கூட்டம் வருது, அவருக்கு என்ன பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்படின்றத பாருங்க. நாங்க என்ன கவர்மெண்ட் பஸ்ல வந்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கோமா? நாங்க தன்னெழுச்சியாக மக்கள் எங்க தலைவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பாதுகாப்பு தேவை. அதான் காரணம். அப்ப ரசிகர்கள் வந்து வரைமுறை இல்லாமல் குதிக்கிறாங்க, மேலே குதிக்கிறாங்க, வயரை பிடிச்சு தொங்குறாங்க, கரண்ட் வயரை பிடிச்சு தொங்குறாங்க. அவங்க ஒடுங்கின்மையாக இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? முதலமைச்சர் ரோட்ல போகும்போது கட்சிக்காரங்க நிக்கிறாங்களே, கட்சிக்காரங்க கிட்ட பாதுகாப்பு
கட்சிக்காரர்களுக்காக பாதுகாப்பு வச்சிருக்கீங்களா? எதுக்காக பாதுகாப்பு வச்சிட்டு இருக்கீங்க? ஆதாரத்தோட பேசுங்க. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்கீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறத வந்து நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஜனநாயகம்? ஒரு தடவை வந்து அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு திரும்ப சேர்த்துட்டாங்கன்னா அவர் ஆபாசமா பேசலாமா? எத்தனை தடவை பேசினாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் வந்து மல்லு கட்டி இதுக்கெல்லாம் கம்பு சுத்தத்துக்காக நீங்க பத்திரிகையாளர் வந்து உட்கார்றீங்க. திமுக உட்காருங்க சார். நாங்க வந்து பேச ரெடியா இருக்கோம். பத்திரிகையாளர்னா பேசுங்க. ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் நடந்திருக்கிறது. திரு செந்தில் பாலாஜி மற்றும் திரு பொன்முடி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் சேர்ந்திருக்கிறார். இது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கு மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். இதோட ராஷ்னால என்ன பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முக்கியமாக செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல வந்து முதலமைச்சர் தன்னுடைய அந்த அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு உணர்த்தி விட்டு அதன் பிறகு வந்து இவரை வந்து விலக சொல்லியிருக்கலாம். ஒரு 6 மாசத்துல இல்லைன்னா 1 வருஷத்துல விலக சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் எப்படியும் இந்த கேஸ் வரும். இந்த கேஸ்ல வந்து பல கேள்விகள் கேட்கப்படும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழகத்துக்கு எதிராக எந்தெந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பல கேசுகள் வந்து 996 மூடின கேசுகள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட கேசுகள் வந்து இப்ப ரிவைவ் ஆகி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் வந்து தாராளமாக இதை வந்து முன்கூட்டியே உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பார்வையை கொடுத்துருக்க. should we color its vision? இப்ப அதே உச்சநீதிமன்றத்துல இருந்தா ஆளுநர் சம்பந்தமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இல்ல அது நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, அது சுப்ரீம் கோர்ட் வந்து மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்ல போலன்னு தான். அதாவது இட் டிட்ன்ட் கோ பை த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த லா. அதாவது லா என்ன கூறுதுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பெயில் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஏறத்தால் என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் வந்து நீ மந்திரியாக இருக்கக்கூடாது என்று சொல்றது வந்து அது உச்சிதமான விஷயம் கிடையாது. யுவர் இன்ஃபுளுன்சிங் விட்னஸஸ் சொல்லும் போது அவருக்கு அந்த லிபர்ட்டியை நீங்க வந்து தடை செய்ய வேண்டும். அவரை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பலாம், அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு பெயில்ல என்லார்ஜ் பண்ண முடியுமா இல்லையா என்றது மட்டும்தான் கேள்வியா இருந்தது. பெயில்ல என்லார்ஜ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு சிஎம் உடைய ப்ரெரோகேட்டிவ் தானே. நீங்க வந்து ஒருத்தர் வந்து அமைச்சர்களை கூட எடுக்கிறீங்களா இல்லையான்னு, தட் இஸ் எ மாரல் கம்பல்ஷன். இல்லை என்றால் ஒரு மாரல் டிகிரடேஷன் கூட சொல்லலாம். 2002 வந்து எவ்வளவோ கேசுகள் இருந்துதான் 2014 நரேந்திர மோடி வந்து பிரதமராக பதவி ஏற்கிறார். அதன் பிறகுதான் கேசுகள் எல்லாம் வாபஸ் ஆகிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக இந்த மனோ தங்கராஜை வந்து மறுபடியும் கொண்டு வரதுல வந்து நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. ஆனால் எதற்கு அவரை வந்து விளக்கினார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரே ஆனால் நன்றாக இருக்கும். இல்லை, எதனால சேர்த்திருக்காரு நினைக்கிறீங்க? இப்ப 2 முறை அது வந்து திரு நாசர், மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து 2 பேரும் வந்து ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்கள். இதுல என்ன அரசியல் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு தேர்தலுக்கு முந்தைய காலத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிறைய கணக்குகள் சேர்த்து பார்க்கப்படும். நிச்சயமாக. இப்ப வந்து மனோ தங்கராஜை பொறுத்தவரை கன்னியாகுமரியில வந்து 100% ரிசல்ட் வந்த ஒரு இடம் 2021. அது மறுபடியும் தக்க வைக்கும் என்று பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அங்க அவருக்கு ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறது. மனோ தங்கராஜுக்கு கன்னியாகுமரியில ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறது. பல போராட்டங்கள் ஏறத்தாலும் ஒரு கேரளா அரசியல் தான் அங்க நடந்துட்டு இருக்கிறது. அப்போ அது எனக்கு நிச்சயமாக புரியவில்லை. ஏன் மாற்றினார்கள் என்று நிச்சயமாக புரியவில்லை. பொன்முடியுடைய கேஸ் எப்படி பாக்குறீங்க? அது ஏன்னா முதல்லயே எதிர்வினை திமுகலேருந்து வந்ததை பார்த்தோம். திமுகவினரே அதை கண்டிச்சாங்க. அவர் மன்னிப்பு கேட்டாரு. இவ்வளவு நாள் ஏன் தொடர்றாங்கன்னு அதிமுகவினர் கேட்கறாங்க. எங்க அழுத்தத்தினால இந்த மாற்றம் வந்திருக்குங்கிறாங்க. திரு பொன்முடி கேஸ் எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக பொன்முடி கேஸ்ல வந்து அது வந்து அன்பார்டனபிள் என்றுதான் கருதுகிறேன். அதாவது எவ்வளவோ கட்சிகள்ல வந்து எவ்வளவோ நபர்கள் வந்து பெண்களுக்கு எதிரான கருத்து, அதாவது செக்யூலரிஸ்டுக்கு எதிரான கருத்து எதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாம் வந்து பொருட்டாக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக பொன்முடியினுடைய அந்த வார்த்தைகள் தவறு என்றதுனாலதான் அவர் கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறார்கள். அப்ப கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் வந்து மாநிலத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்க முடியுமா என்ற அந்த கேள்வி அது ஒரு தார்மீக கேள்வியாக தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கேள்வியாக மாறவில்லை. அப்படி இருந்தால் கூட அதை செய்திருக்க வேண்டும். அவரை அப்பயே வந்து நீக்கி இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் அவரை நீக்கி இருக்க வேண்டும். அவருடைய ராஜினாமாக்காக வெயிட் பண்ண இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக அந்த ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அவரை வந்து நீக்கி இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்கு. அதே மாதிரி இப்ப ராஜகண்ணப்பனாலும் சரி, முத்துசாமி ஆனாலும் சரி, ரெண்டும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்த நபர்கள். அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள்,
வந்திருக்கிறதா தான் பார்க்கிறது. 3 அமைச்சர்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் வந்திருக்கு. 2 பேர் வந்து முன்னாள் அதிமுகவினர். ஸோ அந்த அதிமுக பேலன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏறத்தாழ முன்னாள் அதிமுக தான் இன்னைக்கு வந்து திமுகவை தூக்கி கொண்டு நிற்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் தான் எனக்கு தெரிகிறது. ஓகே, இது பொலிட்டிக்கல் செட்பேக்கா பார்க்கப்படுமா? செந்தில் பாலாஜி மாற்றமோ நீக்கமோ திரு பொன்முடி அவர்களுடைய நீக்கமோ? ஏன்னா அப்போசிஷன் அதுக்கு ஒரு கிரெடிட் கிளைம் பண்ணும். 100% அப்படிதான் நடக்கும். ஏனென்றால் செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல நீங்க அந்த உங்களுடைய அத்தாரிட்டியை நீங்க அசர்ட் பண்ண உடனே வந்து அவர் வந்து ராஜினாமா வைத்திருக்க வேண்டும். அது செய்யவில்லை. நிச்சயமாக எதிர்கட்சிகள் கொண்டாடத்தான் செய்யும். அதே மாதிரி தான் பொன்முடியுடைய கேஸ்ல கூட. பொன்முடியுடைய கேஸ்ல வந்து பிஜேபி ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற கட்சிகள் ஆனாலும் சரி, அனைவரும் அவருடைய ராஜினாமாவை கோரிக்கொண்டிருந்தார்கள். அதை செய்யாமல் இப்ப செய்வது நிச்சயமாக அது வந்து திமுகவுக்கு ஒரு பேக் ஃபுட்ல இருக்கின்ற ஒரு காட்சி தான் நான் காண்கிறேன். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பிரியன் சார், இந்த அமைச்சரவை மற்றும் சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் சிக்னல் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து இது எதிர்பார்த்த ஒரு செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் வந்து ராஜினாமா செய்யக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அது நடந்திருக்கு. ஆனா மறுபடியும் புது அமைச்சர்கள் போடுவாங்களான்ற பத்தி ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஆனா அந்த ஸ்பெகுலேஷன் இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வந்து அந்த ஸ்பெகுலேஷன் நடக்கல. ஆக்சுவலா மனோ தங்கராஜ் மட்டும் மீண்டும் வந்து வருகிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அவருக்கான இலாக்கா என்னன்னு இதுவரையும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இந்த மாற்றம் அல்லது இந்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற மந்திரிகள்கிட்ட வந்து அந்த இலாக்காக்களை கொடுக்கறது, இந்த விஷயங்களை வந்து புதுசா யாரையும் எடுக்க வேண்டாம்ன்ற ஒரு ஐடியால இருக்கான்றது நமக்கு புரியுது. அடுத்து ஒரு 10 மாசம் 12 மாசம்ன்ற காலகட்டம் இருக்கும்போது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஆனால் திமுகவில் பல நல்ல இளைஞர்கள், புத்திசாலியான இளைஞர்கள், தகுதியுடைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு, அவர்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் மனோ தங்கராஜ் வந்து கன்னியாகுமரியில மாவட்டத்துல மீண்டும் வருகிற எலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் பேங்க்ல வந்து இந்து நாடார்கள் ஓட்டுகளை வாங்குவது ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கலாம், ஒரு குறிக்கோளாக இருக்கலாம். அங்க வந்து பாஜக அதிமுக சேர்ந்து இருக்கும் போது அந்த இந்து நாடார்கள் ஓட்டுகள் பிரிந்து போகாமல் வாங்கணும்ன்ற ஒரு ஐடியால மனோ தங்கராஜ் அவர்களை மீண்டும் சேர்த்துக்கலாம் என்பது என் கருத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு இப்ப அமைச்சர் கிடையாது. சோ அது விழுப்புரம் மாவட்டத்துக்கு அமைச்சர்கள் இனிமே எலெக்ஷன் வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அங்க எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க, யாரை பொறுப்பு அமைச்சரா போட போறாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இந்த 2 அமைச்சர்கள் நீக்கம் என்பது நிச்சயமாக எதிர்கட்சிகளால் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக, அவர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக திமுக எதிர்த்து தங்களது பிரச்சாரம் வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்கிறோம். இனிமேல் வந்து அப்படி ஒரு நரேட்டிவ் உருவாக முடியும் அப்படின்னா இந்த முடிவை ஏன் அரசு எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு நரேட்டிவ் உருவாகிறதுக்கான சூழல் இருக்குன்னா இந்த அரசு, முதலமைச்சர் ஏன் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, டெஃபினட்டா அவர் வந்து பொலிட்டிக்கலா வந்து செந்தில் பாலாஜி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து தெளிவா கேட்ட பிறகு நீங்க அவரை கன்வியூ பண்ண முடியாதுல்ல. அதிகாரம் வேணுமா பெயில் வேணுமான்னு கேட்கும்போது அவரு சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்க அதுக்கு எதிராக நீங்க போய் ஆர்கியூ பண்ணீங்கன்னா கேஸ் ரொம்ப சிக்கலாயிடும். அதனால வந்து அதுல வந்து சட்ட ரீதியான சில விஷயங்கள்லாம் இருக்கின்றன, விவாதத்துக்குரிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்துதான் அந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கப்புறம் வந்து அங்கு போய் மோதுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனால வந்து செந்தில் பாலாஜி பலி கொடுக்க வேண்டிய நிலையில் தான் முதல்வர் இருக்கிறார் என்று கருத்து. ஆனால் அவர் வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க. அவருக்கு வந்து நிச்சயமாக கொங்கு மண்டலத்துல வந்து திமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக அவரை போடுவதற்கான வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் இருக்குன்னு. ஓகே, அரசியல் ரீதியா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆக்சுவலா அவர் அமைச்சரா போட்டிருக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் முதல்வர், கொஞ்சம் கிளியரான பிறகு போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கேஸ்லயுமே வந்து பல ஊர்கள்ல, இந்தியாவில பல மாநிலங்கள்ல ஜாமீன்ல வந்தவங்க சீப்ரஸாவே இருக்காங்க, கண்டினியூ பண்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி கேஸ் வந்து எக்ஸப்ஷனலா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அரசியல் சட்ட பிரிவு 21 அடிப்படையில பர்சனல் லிபர்ட்டி அடிப்படையில கொடுத்திருக்கோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இது பொன்முடியோட கேஸ் வந்து கிளியர் கேஸ், அவர் போக வேண்டியதுதான். ஏன்னா அவருடைய பேச்சு என்பது திமுகவுடைய வாக்கு வங்கியில் கைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். அதனால அவரை நீக்க வேண்டிய ஒரு கட்சி பதவி எடுத்தா மட்டுமே விஷயம் அடங்குதுன்னு முதல்வர் நினைச்சாரு. ஆனால் விஷயம் வந்து கைமீறி போய்விட்டது. இப்போ ஹைகோர்ட் வரையும் கேஸ் போயிட்டு அமைச்சர் பதவியில் நீக்கணும்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் போறது வந்து திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். ஆனால் இருக்கிற அமைச்சர்கள் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அமைச்சர்கள் கொண்டு வந்துடுறாங்க தூங்கி அப்படின்னு சொன்னாரு. சோ இனிமேல் அட்லீஸ்ட் வந்து அமைச்சர்கள் தேர்தல் நெருங்க அமைச்சர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் வந்து கொஞ்சம் அடக்கமாகவும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறத வந்து இந்த அமைச்சர்கள் நீக்கம் நமக்கு உணர்த்துகிறது. தேங்க்யூ பிரியன் சார். இறுதி கருத்து ராஜகம் சார், ரொம்ப சுருக்கமா.
இந்த அமைச்சரவையில் வந்து அவர்கள் வந்து நீக்கப்படாமல் அவர்கள் தானாகவே முன்வந்து ராஜினாமா செய்வது என்று சொல்வதன் வழியாக ஒரு அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு விமர்சனம் வருகிறது, ஒரு மாற்று கருத்து வருகிறது அப்படிங்கிறப்ப அதிரடியாக நீக்கம் என்று இல்லாமல் அவர்களே ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். அது ஒரு அரசியல் பண்பாட்டு நடவடிக்கை. அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து 7 மாதத்திற்கு பின்பு மீண்டும் வந்து விடுவிக்கப்பட்ட அவர் வந்து மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. அதற்கு என்ன அடிப்படை காரணங்கிறப்ப கன்னியாகுமரி வந்து பாஜகவினுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அங்க ஃபைட் பண்றதுக்கு ஆள் வேணும். தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு பாஜகவிற்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு தீவிரமான செயல்பாட்டாளர், அவர் சமூக செயல்பாட்டாளர். அவர் உட்கட்சி அரசியல் காரணமாகத்தான் அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் வந்தது. அதில் அவர் பக்கம் நியாயம் இருப்பதாக உணர்ந்துதான் அவர் மீண்டும் வந்து அமைச்சரவையில் வந்து ராஷ்டிரல் பாக்குறீங்க. அதுவும் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது பல வகையில் சிக்னிஃபிகண்ட். இது எப்படி பொலிட்டிக்கலா இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய மணி நேரங்களோ நாட்களோ நமக்கு சொல்லும். நிகழ்ச்சியில் பங்கொண்ட திரு ராஜகம்பீரன் உட்பட அனைத்து விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.